வணக்கம். இனிய காலை வணக்கம். நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக பழனி. இந்த அருமையான காலை வேளையில் இந்த அழகான காட்சிகளை காண 1000 கண்கள் வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான காட்சி என்றால் அதுவும் தமிழ்நாட்டிலே திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் 225வது தொகுதி சொல்லிக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு பிரமிப்பு மிக்கக்கூடிய அளவுக்கு இந்த இயற்கை வண்ண காட்சிகள் அரசின் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் நடுவில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. 2 சைடும் பாருங்கள், நல்ல பச்சை பச்சைன்னு விவசாயம் செய்யப்பட்டு அதில் ஒரு ரோடு போட்டு இருக்கும். சாலையை கண்கூடாக மலைகள் இருக்கிறது ஒரு சைடு. இந்த இயற்கை வண்ணங்கள் இதுபோல தான் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இந்த மாதிரி ஆக வேண்டும். அதற்கு அரசு தான் பொறுப்பேற்று ஒவ்வொரு திட்டங்களையும் கொண்டு வந்து மக்களுக்கு இறைசாற்ற வேண்டும் என்று நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக எனது இந்த இனிய காலை வேலையாக கருதி உங்கள் முன் இந்த காணொளியை வைக்கிறேன். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுதடி காதினிலே. அந்த அளவுக்கு பாடலுக்கு ஏற்ற இந்த அமைப்புகளும் விவசாயங்களும் செழித்து விளங்க வேண்டும். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் அந்த அளவுக்கு இருக்கிறது. அதுபோக இந்த மாதிரி சூழலை பார்ப்பதற்கு தென்னிந்திய திரைப்பட சங்கம் மட்டுமல்ல, இந்தியாவிலே உள்ள அனைவருமே இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு இயற்கை சூழல் அமைந்து உள்ளது. இது போல் வருமா நம்ம ஊர் அம்பாசமுத்திரம்? இந்தியாவில் உள்ள அனைவரும் இங்கு வாருங்கள் என்று சொல்லிக்கொள்கிறேன். நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக பழனி. மக்கள் மன்றத்தின் யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நலனை பாதுகாத்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர். இந்த அருமையான காலை வேளையில் நீங்கள் பார்த்து கண்டு ரசித்து உங்கள் மன அழுத்தங்கள் குறைவதற்காகவும் மனம் சந்தோஷம் பெறுவதற்காகவும் தமிழகத்தின் உள்ள சட்டத்திட்டங்களுக்கு இது ஒரு செயலாகவும் வித்தாகவும் தெரிகிறது. கட்சிகள் வேறுபாடு இன்றி இந்த காணொளியை போடுகிறேன். நன்றி. இனி அடுத்த ஒரு காணொளியை சந்திப்போம். வெயிட்டிங். நன்றி.